Dear viewers, in the video, let us discuss about branching and loopings in MATLAB. ஆல்ரெடி பிரான்ச்சிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் லெட் மீ ரீகால் பிரான்ச்சிங். ரீகால் இது யாரு அப்படின்னா பிரான்ச்சிங். ஸோ இதுல நான் எனக்கு எத்தனை விதமான பிரான்ச்சிங் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா we have studied 3 types of branching. ஓகே, ஒன்னு வந்து என்னது அப்படின்னா நம்பர் ஒன் that is if end statement. If end statement அப்படின்னா என்னது அப்படின்னா we will recall this, that is the syntax வந்து என்னது அப்படின்னா that is if and this is a expression, expression. Okay, expression ஆனதுதான், there is a relational expression. Okay, expression na I may need to have a relational expression. Okay, relational expression. Then it is a statements, okay, and end. Okay, so இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட், இந்த இடத்துல ஐ மே ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைடுன்னு எழுதிக்கிட்டுமா, இன்சைட். ஓகே, இது இன்சைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட் சைட். ஓகே, அப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, if the relational expression is true, if the relational expression is true, then it will execute the statements inside, inside. Okay, statements inside and in the element. Okay, and it will come and then it will execute the statement outside, the statements outside. ஓகே, இதுதான் அந்த இதனுடைய ரிலேஷன். தட் மீன்ஸ் இது படத்துல வரைகிறதா இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தட் இஸ் இட் வில் கம் லைக் திஸ். ஓகே, ஸோ முதல்ல இப்படியே கண்ட்ரோல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கம்மிங் பை ஹியர். நவ் வி ஆர் ஹேவிங் எ ஸ்டேட்மெண்ட் இஃப் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்கும். ஓகே, தட் இஸ் ஐ கால் இட் டு பி ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ரேஷனல் ஆர்இங்கிறது ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஓகே, இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா இப்படி போயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் ட்ரூ, இது ட்ரூ. ஓகே, இது ஃபால்ஸ். ஓகே, அண்ட் இட் வில் கம் டு ஹியர். இது ஃபால்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் யாருன்னா இவன் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட் சைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட் சைட். ஓகே, இப்போ என்ன பண்ண தெரியுமா, இந்த இடத்துல இது ட்ரூவா இருந்தால் then it will go for this value. Okay, that is what this is statement inside. Okay, so என்ன பண்ணும் அப்படின்னா, இது ட்ரூவா இருந்ததுன்னா முதல்ல ஸ்டேட்மெண்ட் இன்சைட் எக்ஸிக்யூட் பண்ணும், then it will come to here. ஓகே, இந்த இடத்துல வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிரும், it will come to means it will come. இதான் உங்களுக்கு உள்ள டைரக்ஷன். If the relational expression is true, then it will come and execute this operation, then it will come to the outside statements. இது ஃபால்ஸா இருந்ததுன்னா இந்த இடத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் நேரா என்ன பண்ணிடுவோம், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள வந்துடும். ஓகே, சரி, இது இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இஃப் எல்ஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரான்ச்சிங் வந்து என்னது அப்படின்னா நம்பர் 2.
Number 2, if, else, else, if, else, end statement. Okay, so this is the if else end statement. அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே சொல்லிருட்டுமா. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன், ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிண்டெக்ஸ் வந்து என்னது அப்படின்னா, ஐ கால் இட் பி லைக் திஸ், தட் இஸ் if okay, rational expression, okay, it's a relational expression. Okay, relational expressions na yaru, equal to, greater than or equal to, less than, not equal to, இந்த மாதிரியான விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன். If it is true, then true statements, okay, statements, I call it to be true. Okay, else, okay, இது யாரு அப்படின்னா statements false. Okay, end, I call it to be end. Okay, so this is the syntax of this if else end statement. அப்படின்னா இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. First it will execute the first the relational expression வந்து execute ஆகும். Okay, if the relational expression if, okay, இதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிட்டுமா. ஸோ அடுத்தது யாரு அப்படின்னா, ஐ கால் இட் பி statements outside. இந்த இடத்துல statements outside, ஓகே, அவ்வளவுதான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, if the relational expression is true, if the relational expression is true, இது ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் the statements true, okay, true will be executed, and then the control pass to statement outside. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, that is if the relational expression ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அது முடிச்ச உடனே என்ன பண்ணிடும், இங்க வந்து சேர்ந்துடும், ஸ்டேட்மெண்ட் அவுட் சைடுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, சரி. அதே மாதிரி if the relational expression if the relational expression is false ஆக இருந்தால் என்ன நடக்கும், the statement false, இந்த element வந்து என்ன ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும். the statement false will be executed, okay, and then the control passed to என்னது, statement outside. Okay, இந்த இடத்துக்கு பாஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் இதை நீங்க இதுபடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் தட், ஃப்ளோ சார்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இப்படி கண்ட்ரோல் இப்படி வருது, ஐ மேக் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ த கண்ட்ரோல் இஸ் கம்மிங் ஹியர். ஓகே, திஸ் இஸ் இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது we are making a decision whether this is the relational expression. Okay, so this is relational expression. Okay, if it is true ஆக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது statements true. Okay, இது யாரு, statements false.
false statements. Okay, so I make it big like this. If the statement is true, if the relational expression is true, okay, அதாவது என்னன்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டுமா, ஓகே, கொஞ்சம் கீழே, ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் if it is the relational expression, it will come to here. Okay, that is, if it is true, the relational expression is true ஆக இருந்தால் it will come to, it will execute the statement true அப்படிங்கிற statement execute பண்ணி, if it is false ஆக இருந்தால் it will come to here. Okay, so this is false. false ஆக இருந்தால் it will execute this statement. Okay, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வந்துரும் அப்படின்னா it will come to here. Okay, so it will come to, so what is that? This is the statement, outside statement, statements outside. Okay, so this is the flow chart for if, else, if. Okay, so this is my control. இது முடிஞ்சதுக்கு இப்படி வரும், ஃபால்ஸ்னா இப்படி வரும், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் it will come to here. So this is the flow chart for if, else statement. Okay, now let us go for a if, else, if அந்த ஒரு படிச்சிருமா. அப்போ மூணாவது பாயிண்ட், மூணாவது பிரான்ச்சிங் வந்து என்னது அப்படின்னா that is if else if okay okay, நான் ஒரு ரெண்டோட முடிச்சுக்கிறேன், else end end. ஓகே, சரி, இது எப்படி அப்படின்னா இந்த சிண்டெக்ஸ் எப்படி அப்படின்னா that is syntax வந்து எப்படின்னா if. Okay, so we are having a relational expression, okay, we are having, இந்த இடத்துல யார் வருவா அப்படின்னா that is true if statements true, true true ஒன்னு வச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு ஏன் ஒன்னு சொல்றேங்கிற சொல்றேன். ஓகே, அடுத்தது else if இங்க இன்னொரு கண்டிஷன். ஓகே, சோ அதை வேணா நான் இப்போ இதை வேணா இப்படி எழுதிக்கிட்டுமா, that is relational expression 1, relational expression இது வந்து யாரு அப்படின்னா 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதனாலதான் இது ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூவா இருக்கக்கூடிய விஷயம். else if, then I may write this is statements true. else if இங்க ஒரு கண்டிஷன் போடணும். ஓகே, that is a relational expression 2. ஓகே, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டேன், I make it be true அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, true. else okay, this is statement, okay, statement false, ஃபால்ஸ்ல இது செகண்ட், இதுக்கு இது இதுல எது ஃபால்ஸ் ஆச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, and we will end it with the end அப்படின்னு போட்டுக்கிறேன். then we will go for a statement outside. This is statement outside. ஓகே, இங்க நிறைய இருக்கு. ஓகே, அதை நான் சும்மா குறிக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் அவுட்சைட் வச்சிருக்கேன். இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. முதல்ல the relational expression 1 will be executed. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுல என்ன நடக்கும் அப்படின்னா first the relational expression 1, okay, 1 will be computed. அப்படின்னு என்ன அர்த்தம், இது ட்ரூவா இருக்கலாம் இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கலாம். if the relational expression 1 is true, if relational expression 1 is true, இது ட்ரூவாக இருக்கும் பொழுது then statement இந்த இடம். ஓகே, so I call it with statements true 1 will executed. then statements okay, true 1 will be executed,
will be executed. Okay, then the control pass to எங்க statements outside, pass to statements outside, statements outside. Okay, so this is the இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே சார், நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ல போடும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். சார் இப்போ இஃப் த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் 1 இஸ் ஃபால்ஸ், இப்போ அடுத்த ஸ்டேஜ். ஓகே, இஃப் த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் திஸ். ஓகே, இஃப் த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் 1 இஸ் ஃபால்ஸ், இஃப் த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் RE1, okay, RE1 is false. Okay, அப்புறம் என்ன பண்ணோம், then the relational expression 2 will be executed, then the relational expression 2 will be computed. இதை கால்குலேட் பண்ணும். ஓகே, the relational expression 1 false ஆகும் பொழுது then immediately the relational expression 2 will be computed. இதை நான் கால்குலேட் பண்றேன். சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அடுத்த கேஸ். ஓகே, if if the relational expression 2 is true, if the relational expression 2 is true, okay, then என்னது அப்படின்னா, that is statements true will be executed. பாருங்க, statements true இருக்குல்ல, statements true 2 will be executed. And the control fast to எதுக்கு பாஸ் ஆயிரும், statements outside. So it will fast to statements outside. Okay, இதுக்கு பாஸ் ஆயிரும். சரி, if the RE2 is false, if the relational expression 2 is false, then என்ன கிடைக்கும் அப்படின்னா, the statements false to, okay, false to யாரு இந்த இருக்கா பாருங்க, statements false toங்கிறது எங்க இருக்கா, இந்த இருக்கா பாத்தீங்களா, this fellow will be executed, and the control fast to என்னது, statements outside, fast to statements outside. Okay, சரி, இதனுடைய டயக்ராம் வரைஞ்சிடலாமா? So what it will be, next பேஜ் எடுத்துக்கிறேன். So how the diagram will be அப்படின்னா, முதல்ல இங்க இருந்து அப்படி வந்துகிட்டே இருக்கும். So we are having, this is my control, we are having this. Okay, so we are making a decision. Okay, so இது யாரு, rational expression 1. Okay, so இப்படி கொண்டு வந்துட்டேன். சரி, இது ட்ரூவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது ட்ரூவா இருந்ததுன்னா then what we will have அப்படின்னா, இது ட்ரூவா இருந்ததுன்னா I'll make it be like this. Okay, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, statements true 1, இது ஃபர்ஸ்ட் ட்ரூ 1 ஆக இருக்குங்களா, இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை இது ஃபால்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, then this fellow will map to be here. Okay, this is false.
ஃபால்ஸ். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இது ஃபால்ஸ் ஆயிட்டுனா இங்க வந்துடும். ஓகே, ஸோ இட் வில் கம் டு ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை. இப்ப இங்க இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஓடும். சரி, நான் இது கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். I make it be like this. Oh, full line match. So it will be like this. Okay, false ஆக இருந்தால் it will become like this. Okay, so நான் இப்போ இங்க இன்னொரு கண்டிஷன் நான் போடுறேன். சரி, அது நான் ஒரே லைன்ல வந்து நான் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி போடுறேன். So this is a rational expression to calculate. You calculate this rational expression. Okay, சரி, இப்போ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ஒருவேளை இது ட்ரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ட்ரூ. இது ட்ரூவா இருந்ததுன்னா தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ டு this fellow will executed. Okay, if it is false then we will have this is இது false. இது ஃபால்ஸ் ஆக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா this is statements false to this fellow will be executed. இது எக்ஸிக்யூட் ஆகும். Okay, so we'll come back to here. Okay, இது ஃபால்ஸா இருந்ததுன்னா it will come to here. so எது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிரும், so all the fellows will come to here. Okay, this is அப்படி முடிச்சுட்டு அப்படி கீழே வந்துருவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட். ஸோ த ஃப்ளோ சார்ட் வில் பி லைக் திஸ். இட் வில் கம் டு ஹியர். இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ திங். ஸோ த அவுட்புட் வில் பி கடைசியில் இங்க யார் இருப்பா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட் சைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த தியரி ஆஃப் மை பிரான்ச்சிங். ஓகே, இதுதான் ஜஸ்ட் ஐ ரீகால் தட் பிரான்ச்சிங். We can see so many examples that first ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா, that is ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, given இன்புட் வந்து என்னன்னு வாங்குறேன், ஒரு நம்பர் வாங்குறேன். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருவேளை இந்த நம்பர் ஜீரோவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்றேன். அப்போ செக் if n is 0 print 0. ஓகே, 0 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணிடணும். ஓகே, இல்லைன்னா the given number is 0. ஓகே, 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் you need to print n. அவ்வளவுதான். அதாவது என்னன்னா நீங்க வாங்குறீங்க, ஒருவேளை அது ஜீரோவா இருந்ததுன்னா given number is 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சரி, இது எப்படி எழுதுவீங்க, இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுவீங்க, நம்ம அதில் மேட்லாப்லயே செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதுவீங்க, ரொம்ப சிம்பிள். சிஎல்சி போடுறேன், கிளியர் ஸ்கிரீன், அப்போ கிளியர் ஆல். ஓகே, இப்போ என்ன பண்ணும், லெட் n ஈக்குவல் டு இன்புட். ஓகே, I may have enter an integer. Okay, this is the first the enter an integer. Okay, semicolon வச்சுக்கிட்டேன், ஏன்னா ரிப்பீட் ஆகாது. ஓகே, இப்போ if n ஈக்குவல் டு 0, ஈக்குவல்னா கம்பாரிசன் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவல் டு 0. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா the given number is the given number is 0 அப்படின்னு கொடுக்க பிரிண்ட் ஆயிடும். ஓகே, எண்ட் முடிச்சிட்டேன். எண்ட் இப்போ டிஸ்பிளே n அப்படிங்கிறது இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ரன் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா, ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ரன் பண்ணோம்னா இதுல ஃபர்ஸ்ட் ரன். ஓகே, இது ரன் பண்ணும் பொழுது என்டர் an integer அப்படின்னு கேட்கும் உங்களுக்குங்களா. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 5 அப்படின்னு கொடுக்கன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும்னா 5ன்னு மட்டும் கிடைக்கும். That's all. This is the program.
இப்போ இதே இது ரெண்டாவது இருப்பு ரன் பண்றேன். ரெண்டாவது இருப்பு ரன் பண்ணும்போது இப்போ enter in integer, enter an integer, ஓகே. நான் இப்போ இந்த இடத்துல ஜீரோன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்னா the given number is the given number is zero அப்படின்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து என்னது ஜீரோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள். அடுத்த ப்ரோக்ராம்னே எழுதிக்கணும். ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் த ப்ரோக்ராம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் சிஎல்சி கிளியர் ஸ்கில். ஓகே, சிஎல்சி கிளியர் ஆல். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறேன்? get an integer. Okay, enter n equal to input. நான் கொடுக்கும் பொழுது என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கிறேன். enter a non-zero integer, integer. இப்போ நான் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா non-zero integer கொடுங்கன்னு கேட்டுட்டேன். ஓகே, ஸோ செமிகோலன். ஓகே, now we will go to if condition. ஓகே, if அப்போ நான் கொடுக்கறது நீங்க ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஓகே, if first condition if என்ன சொல்லுவோம் அப்படின்னா if I'm having this fellow, if n is greater than 0, if n is greater than 0, display என்னது அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஓகே, சரி. if else ஓகே, இப்போ n வந்து கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ், எல்ஸ்னா இது இல்லைன்னு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இல்லைன்னா என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா இல்லைன்னா இந்த இடத்துல இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கூட கொடுத்துக்கிட்டுமா, அப்போ ஈக்குவல் டு 0 கொடுத்தாலும் எனக்கு இப்படிதான் கிடைக்கும். 0ன்னு கொடுத்தாலும் எனக்கு என்னது பாசிட்டிவ்னு கிடைக்கும். ஓகே, எல்ஸ் டிஸ்பிளே என்னது நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். ஓகே, எண்ட். அவ்வளவுதான். இப்போ ரன் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும் பொழுது முதல் ரன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும் பொழுது என்னது enter a non-zero integer அப்படின்னு கேட்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் தட் இஸ் நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் enter a non-zero integer அப்படின்னு கேட்கிறேன். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ரன். ஓகே, ப்ரோக்ராம் வந்து ரெட் கலர்ல எழுதுனது மட்டும் தான் ப்ரோக்ராம். இது வந்து என்னன்னா ரன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்போஸ் இப்போ ஐம் கிவிங் 5. ஓகே, ஸோ அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, சரி. இதே இது ரெண்டாவது நான் கொடுக்குறேன். ரெண்டாவது நான் இது அப்படியே பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி. ஸோ செகண்ட் கேஸ்ல சப்போஸ் ரெண்டாவது ரன் பொழுது கண்ட்ரோல் வி என்டர் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கேக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா we are going to give -5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, -5, then immediately we'll get a negative. ஓகே, சரி. மூணாவது ஒரு ரன் கொடுத்தா ஒருவேளை 0 கொடுத்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னா 0 கொடுத்தாலும் என்ன 0வாக இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ அவுட்புட் வந்து மூணாவது அவுட்புட் தட் இஸ் கண்ட்ரோல் வி. என்டர் a non-zero integer அப்படின்னு கேட்கிறேன். தென் சப்போஸ் இஃப் ஐம் கிவன் வித் 0 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன கிடைச்சிடும்? பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் த if else statement. Now let us go for a if else if அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? இது இன்னும் அழகா இருக்கும். தட் இஸ் சப்போஸ் சிஎல்சி கிளியர் ஆல். ஓகே,
So n equal to input enter an integer, enter integer. Okay, so the integer அப்படின்னு கேட்கிறேன். Okay, quotation முடியுது, semicolon. Okay, if first condition, if okay, if n equal to 0 அப்படின்னு செக் பண்ணுங்க. ஈக்குவல் டுனா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ல டபுள் ஈக்குவல் டு, ஓகே, ஈக்குவல் டு 0. if it is true, then நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா display, okay, the given number is 0 அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். ஓகே, ரைட். else if இப்போ இங்க ரெண்டாவது எக்ஸ்பிரஷன், that is if 0 இல்லைன்னா கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் இல்ல நெகட்டிவா இருக்கும். சப்போஸ் if n is greater than 0 அப்படி செக் பண்றேன். எஸ் அப்படின்னா என்ன பண்ண போறேன், display the given number is என்னது, பாசிட்டிவ். இவ்வளோ கதையெல்லாம் வேண்டாம், இல்லைன்னா இது ஃபுல்லா ஒரே சிறுசா எழுதிக்கணும். ஏன்னா அப்பதான் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க ப்ரோக்ராமிங் எழுதும்போது பெருசா எழுதிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் 0, இது 0 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணு. இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகே, எல்ஸ் என்னது, டிஸ்பிளே நெகட்டிவ். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் அப்புறம் எண்ட் ஃபார் த if else. சரி, இதை ரன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதுதானே நமக்கு தேவை. ஸோ we are going to have, so enter this, control C, control V. இதான் முதல் திருப்பு ரன் பண்ணோம்னா எனக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இங்க நடக்கணும். ஃபர்ஸ்ட் திருப்பு ரன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணா முதல் ஸோ இஃப் இட் இஸ் என்டர் an integer, இப்போ நான் வந்து 0ன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டு வந்துடும். ஓகே, இதே இது ரெண்டாவது இன்புட். ஓகே, ஸோ கண்ட்ரோல் V, சப்போஸ் என்டர் an integer அப்படின்னு நான் கேட்கறேன். ஓகே, என்டர் an integer. இப்போ இது வந்து சப்போஸ் நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஐ வில் கெட் பாசிட்டிவ். ஓகே, இப்போ இதே இது மூணாவது ரன் வந்து என்னது, சப்போஸ் மூணாவது ரன்ல சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் என்டர் an integer which is -5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா if it is having -5 then it will get a negative. Okay, so we have given a very clear theory for branching statements. Okay, இப்போ நம்ம பண்ணதை ப்ரோக்ராமிங்ல பார்க்கலாம். சரி, ஆல்ரெடி நான் வந்து இஃப் எண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வில் கோ ஃபார் இஃப் எல்ஸ் எண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். த சேம் திங் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் த தியரி. நம்ம எழுதியும் போது பார்த்தா அதே தியரத்தை தான் அதே ப்ரோக்ராமிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் வி ரன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கிவ் தட் என்டர் an integer. சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் வித் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா தென் இமீடியட்லி இட் வில் கிவ் அ பாசிட்டிவ் அப்படின்னு கொடுக்கும். இது ரன் பண்ணும்பொழுது சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் -5 அப்படின்னு கொடுத்தா தென் இட் வில் கிவ் அ நெகட்டிவ். ஆனால் இந்த ப்ரோக்ராம்ல உள்ள விஷயம் என்னன்னா என் வந்து 0வா இருந்தாலும் நான் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கிவிங் வித் 0 தென் ஆல்சோ இட் வில் பி பாசிட்டிவ் அப்படின்னு கொடுக்கும். ஓகே, சரி, இப்போ அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் பார்த்துருக்கோமா, அது திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ஸோ சிஎல்சி கிளியர் ஆல், இதான் ப்ரோக்ராம். என் வாங்குறேன், இஃப் என் 0வா இருந்ததுன்னா 0ன்னு பிரிண்ட் ஆயிரும், முடிச்சிடும், அவ்வளோதான், அதோட முடிச்சிடும். 0 இல்லைன்னு அர்த்தம் பாசிட்டிவா இருக்கும் இல்லை நெகட்டிவா இருக்கும். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் தென் வி வில் கோ ஃபார் பாசிட்டிவ், அதர்வைஸ் இட் வில் கிவ் த நெகட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இதை ரன் பண்ணும்பொழுது வில் ஹேவ் என்டர் an integer. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் இட் இஸ் 0 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. தென் இமீடியட்லி இட் வில் பிரிண்ட் 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகி ப்ரோக்ராம் முடிச்சிடும். ஸோ ரெண்டாவது இப்போ ரன் பண்றேன். இஃப் இட் இஸ் 5 தென் இட் வில் கிவ் அ பாசிட்டிவ். 6ன்னு கொடுத்தா இட் வில் கிவ் அ பாசிட்டிவ். தென் அகைன் ஐம் ரன்னிங். இஃப் ஐம் கிவிங் தட் -5 அப்படின்னு கொடுத்தா தென் இட் வில் கிவ் அ நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.